ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 39 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்க பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த டோங்கோ நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வர, நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கும் அவன் கூட வந்து ஆட்களோட அட்டாக்கையும் அசால்ட்டா டாஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி அந்த பக்கம் போயிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு எங்கடா போற, சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பானா. இந்த பக்கம் கடையெல்லாம் அடிச்சு நொறுங்கிட்டு இருக்கும். அந்த கடைக்காரரும் ஐயோ என் கடையை நொறுக்குறாங்களே, வேண்டாயான்னு கத்திட்டு இருக்க. நம்ம அலிஸும் கம்முன்னு கிடையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமண்டை கொடுக்க, டைமண்டு அப்படி சொல்லி கடைக்காரன் பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த டோங்கோ கூட பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா கொட்டாய் விட்டுட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோ. அப்படி டாச் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோ டக்குன்னு சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு அந்த டோங்கோட ஆள்கள்லாம் ஸ்மெல்லு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மோப்ப பிடிச்சி நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு போட்டு, டே என்னடா சாப்பாடை பார்த்ததே இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண. அதை பார்த்து அந்த டோங்கோ செம கடுப்பாய், டேய் நீ ரொம்ப அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வெட்டணும்னு சொல்லிட்டு வெட்டுவான் பாருங்க. பார்த்தா அவன் வெட்டி இருக்கிறது வெறும் கறியை தான். நம்ம ஹீரோ பரவாயில்லப்பா, கறியெல்லாம் நல்ல சைஸ்ல தான் வெட்டியிருக்கேன், நானே கேட்கலாம் நினைச்சேன் நீனே வெட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சமைச்சிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு அவன் கத்துவான், டேய் நான் யாரு தெரியுமாடா அப்படின்னு கத்தும் போது நம்ம ஹீரோ ஸ்பூன்ல கறி எடுத்து டபக்குன்னு வாயில சொருவிடுவாரு. சொருவின உடனே அவனுக்கு அப்படி பல ஞாபகம் வரும். அவங்க அம்மா ஞாபகம் வந்து அப்படி கதறி அழுதுட்டு இருப்பான் பாருங்க அந்த டோங்கோ. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, டே டோங்கோ நீ இப்ப சாப்பிட்டது நான்வெஜ், இந்த இடத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. ஐயா யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோங்கோ கெஞ்சிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் சொல்றதை பண்ணுன்னு சொல்ல கட் பண்ண அந்த டோங்கோ நம்ம ஹீரோவை அந்த மொரிமோட லீடர் டீம் பாங்க இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கூட்டு போயிட்டு, சார் இவர் ரொம்பவே பவர்ஃபுல் சார், இவரை நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த தலைவரும், பரவாயில்லையாப்பா நீயே சொல்றியா, அப்படின்னா கண்டிப்பா சேர்த்துக்கலாம், இங்க பாருங்க ஜின் நீங்க தான் இதுக்கப்புறம் அந்த தலைவர், இந்த போரை நீங்க எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே இதுக்கப்புறம் நான் தாண்டா உங்க பாகுபலி, நான் சொல்றது கேட்டு ஒழுங்கா நடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிளான சொல்லிட்டு இருக்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த சமாசோட ஆளுங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, அங்க மேல இருந்து பெரிய பெரிய கல்லா வந்து விழும் பாருங்க. இதை யாரா பண்ணா அப்படின்னு பார்த்தா அந்த சியோலினும் நம்ம ஜுன்னு அங்க நிக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய பாறாங்கல்ல அவங்க மேல அப்படி உள்ள டக்குன்னு தொப்பித்தலைங்க என்ன பண்ணுவாங்க, மேஜிக் பேரியர் யூஸ் பண்ணி பெரிய பேரியரை கிரியேட் பண்ணிடுவாங்க. அது ஷீல்டு மாதிரி வந்து அந்த கல்லெல்லாம் தடுத்து நிப்பாட்டிருமா. அதை பார்த்துட்டு அங்க சியோலினும் நம்ம ஜுன்னும், என்னது இவங்க இதை அசால்ட்டா தடுத்துட்டானுங்க, அப்படின்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு சியோலின் எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்க. இங்க அந்த தொப்பித்தலைங்க சமோசாக்கு போன் பண்ணி, இங்க பாருங்க சமோசா நம்மளோட பிளான் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, உடனே எல்லாருமே இங்க வந்து நம்மளை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த சமோசா, அப்படியா நான் சொன்ன அடுத்த வேலையை போய் பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டு எங்கேயோ போறான். எங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய டிராகன் சிலை மாதிரி இருக்கு, அதுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாருக்கோ வீடியோ கால் பண்றாரு. யார் அதுன்னு படி பார்த்தா அட சென்ட்ராயின்னு. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பெரிய அந்த டிராகன் ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஏதோ பட்டிட்டிங்க பார்த்து தட்டிக்கிட்டு இருக்கானா. அவன்கிட்ட நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமா நான் கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அந்த சென்ட்ராயினும் முடிஞ்சிருச்சு, இந்த டிராகன் ஸ்வாட் உண்மையிலேயே சும்மா பங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி இன்னொரு வேலையை கொடுத்தனே அதை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு சென்ட்ராயினும் அது எப்பயோ முடிச்சு ரெடியா இருக்கு, 2 பொருளையும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆளுகள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி அந்த சமோசாவோட ஆளுகளா வந்து எங்கேயும் சண்டை போட்டுப்பாங்க போல, அந்த இடமே ரொம்ப மோசமா இருக்கு, அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அங்க பார்த்தா நம்ம தெரசா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க நம்ம தேடிட்டு இருக்காள் அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய் அவன் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் யாரும் நம்ம ஹீரோவால ஞானக்கனை வச்சு பார்க்க முடியல, இருந்தாலும் அவனோட பவர் வெறித்தனமான பவரா இருக்கு, ஹெமன்லி டீமன் பவர்லாம் இருக்குது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை நம்ம எப்படியாச்சும் காப்பி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் எனக்கு விட்டா போதுண்டா நான் சாகரண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பானா. அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவனை இதுக்கப்புறம் வாழ வச்சாங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பவரை காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அப்படியா சரி நான் அவனை கண்டிப்பா வாழ வைக்கணும், இவன் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அங்கெல்லாம் அடிபட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நம்ம ஹீரோ பயங்கரமா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்துட்டு இருக்க. அங்க இருந்து அந்த சமோசோட ஆளுங்க மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க பாருங்க. அங்க வந்து அந்த தொப்பித்தலையெல்லாம், டே அங்க ஒருத்தன் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கான் பாரு, அவனை முதல்ல தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பித்தலை என்ன பண்ணுவான், ஒரு மேஜிக் பேரியரை உருவாக்கி அங்கிருந்து யாருமே வெளியே போகாத மாதிரி பண்ணிடுவான். அங்க மக்கள்லாம் கத்தட்டி அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ வெளியே போக முடியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தெரசா அங்க பறந்து வந்து அந்த விட்டாத்து கருப்பெல்லாம் அடிச்சு நொறுக்குவாங்க பாருங்க. பக்கத்துல நம்ம அலிசும் வந்து நிப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம தெரசா வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அலிசும், கொஞ்சம் அந்த கெட்ட தெரசா வெளியே வர சொல்றியா, எனக்கு இந்த நல்லவங்கள அந்த அளவுக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. நம்ம தெரசாவும் அவ்வளவுதானே வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட தெரசா வெளியே கொண்டு வந்துட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும், இந்த பக்கம் அந்த தொப்பித்தலை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டே என்கிட்ட விட்டாத்து கருப்பு நிறைய பேர் இருக்காங்கடா, அவங்கள உங்களால சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டே நீ எதுக்கு இந்த குத்த வச்ச
வச்சு உட்காந்துருக்கவரை கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். நான் லீடரோட ஆளுடா, நான் இப்ப சும்மா இருக்க மாட்டேன், அந்த சமோசாவை நான் விட மாட்டேன்டா, லீடர் சொன்ன மாதிரி நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு குத்து வச்சு உட்காந்துருக்கவரு என்னது லீடரோட ஆளாவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதாங்க இவர் யாருன்னே தெரியுது. இவர் தாங்க சேவியர். இதுக்கு முன்னாடி அந்த லீடர் இருக்க இடத்துல சேவியர் காணாம போயிட்டாரு. அவர் தான் இங்க இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் தாங்க இங்க உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த சேவியர் கிட்ட நம்ம லீடர் சொல்லிட்டு இருப்பாரு, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்ல, அது கிட்ட அந்த சேவியர் அவன் அவ்வளவு முக்கியமான ஆளா, இப்ப என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அந்த லீடரு அவன் இங்க வருவான், அவன் வந்தானா நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ, அவனுக்கு நீங்க எல்லா ரகசியத்தையும் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. இந்த பக்கம் அந்த சேவியர் இருக்காரு பாத்தீங்களா நம்ம ஹீரோவை, இவன் தானே அவன் அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். ஆலிசும் தெரசாவும் அங்க இருக்க விட்டாத்து கருப்ப சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தொப்பித்தலையன் ஐயோ என்ன இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஆலிசும் தெரசாவும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நின்னுட்டு அவ்வளவுதான் எல்லாருக்கும் அதையும் மொத்தமா முடிச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவோ அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு குட்டியான வெளியே கொண்டு வருவார் பாருங்க. எலும்பு குட்டியா நான் வந்துட்டேன்டா, எலும்பு குத்தியா என்கிட்ட இருந்து எவனுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா வந்து நிப்பான் பாருங்க. அங்க இருக்க அந்த விடாது கருப்பெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பார்த்து என்ன பார்த்து இவ்வளவு பேர் இருக்காங்க கத்தம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோ கவலைப்படாதடா நீ ரொம்ப நல்லவன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய மெகா சோடு மாதிரி வந்து கொடுப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு எலும்பு குட்டியா ஐயா என் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்காரு பாசு அப்படி சொல்லிட்டு பொங்கி அழுதுட்டு இருப்பான். அப்புறமா அந்த எலும்பு குட்டியா அந்த மெகாசோடு மேல ஏறி கண்ட்ரோல் எடுப்பான் பாருங்க. அது பெரிய எலும்பு குட்டியா மெகாசோடு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மாசா நின்றுட்டு இருக்க. அப்புறமா அங்க இருக்க விட்டாத்து கருப்பு எல்லாமே அந்த எலும்பு குட்டியா சும்மா அடிச்சு நொறுக்குவான் பாருங்க. நான் யாரு நினைத்தீங்க எலும்பு குத்தியாந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு தொப்பித்தலையே ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா என் கதை முடிஞ்சிருமே, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த விட்டாத்து கருப்பு மூஞ்சில எல்லாம் ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்கும், அந்த பேப்பரை அவன் அப்படி எடுத்து விட அதுக்கப்புறம் அது பெரிய பவர்ஃபுல்லா மாறிடும் பாருங்க. அந்த பெரிய விடாத்து கருப்பு எலும்பு குட்டியானோட மெகாசோட அட்டாக் பண்ண இப்ப ரொம்ப கஷ்டம் போடுவான் எலும்பு குட்டியா. அப்போ பார்த்து அலிசு நான் போய் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டிடுவான். காத்து இருந்து பாருக்கண்ணான்னு சொல்லும்போது என்னடான்னு பார்த்தா அந்த மெகாசோடுக்குள்ள போக்கிமான்லாம் இருக்கும். அந்த நெருப்பு விடுற சாலமன்ற போக்கிமான் வந்து அந்த விடாது கருப்பை எரிச்சு விடும் பாருங்க. பார்த்தா மத்த போக்கிமான் உள்ளதா இருப்பாருங்க. அந்த மத்த போக்கிமான்லாம் எலும்பு குட்டியான பார்த்துட்டு எலும்பு குட்டியா நாங்க இருக்கோம்தா உங்க பெருத்து இருக்கோம்தா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு எலும்பு குட்டியா பாசத்துல பொங்குவான். டே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தாத்தா எங்களோட பெருத்து, உங்களை நான் மறக்க மாட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை பொங்கிட்டு இருக்க. அப்புறமா என்ன அங்க இருக்க எல்லா போக்கிமானும் ஒன்னா சேர்ந்து பத்தாவதுக்கு அந்த எலும்பு குட்டியான எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த விடாது கருப்பை தூக்கி அந்த தொப்பி தலையை மேலே அடிப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் அந்த தொப்பி தலையன் கதை முடிஞ்சு அவன் போட்ட பேரியர் அதுல இருந்து க்ளோஸ் ஆயிரும். அதை பார்த்துட்டு அவன் இருக்கான் பாருங்க டோங்கோ, என்னது இது இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாமா, இங்க பாருங்க சேவியர் உங்க பவரை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டீ அங்க இருக்காரு பாத்தீங்களா மொரிமோட லீடர், அவர்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல, அதை கேட்ட அவரு என்னது இது உண்மையா நம்பவே முடியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ அடுத்த பிளான் சொல்லுவான், நாம இப்ப பண்ண வேண்டியது இங்க இருக்க எல்லா என்ட்ரன்ஸ்லயும் நம்ம சோல்ஜர்ஸை நிப்பாட்டி வைக்கணும். அப்புறம் முக்கியமா அந்த கஜானால ஒரு பொருள் வேணும், அந்த கஜானா எங்க இருக்குன்னு காட்டுங்க, நான் இந்த கதையை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு அங்க இருக்க அந்த மண்டையில கொண்டு வச்சவன் என்னையா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, நீ என்ன அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, உன்னெல்லாம் நம்ப முடியாது, உன்னை நம்பி நாங்க இவ்வளவு விஷயம் பண்ணோம்னா நீ என்ன ஒரே நேரத்துல எல்லாத்தையுமே முடிச்சிருவியா போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பானா. இந்த பக்கம் அந்த டோங்கோவோ டே கோவப்படுத்தாதீங்கடா, அவன் கடுப்பானா அவ்வளவுதான்டா உங்க கதை முடிஞ்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானா. அப்புறம் அந்த மண்டையில கொண்டு வச்சவன் அந்த டோங்க கிட்ட டேய் இவனுக்கு எதிராக நீ போய் சொல்லு, இவனுக்கு பவரே இல்லை, இவனா வேலைக்கு ஆகாதவன் அப்படி சொல்லு, அப்படி சொன்னா இவனுக்கு எந்த பரிசுமே நம்ம கொடுக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவாரு. என்னடா நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறத பார்த்துட்டு அந்த டோங்கவும் இல்லைங்க இவர் தாங்க ரொம்ப பவர்ஃபுல், இவர் தாங்க அந்த தொப்பி தலையை அவங்க டீம் எல்லாத்தையுமே கொண்டாரு, நான் பார்த்தேங்க இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் என்ன கேட்கறாரு எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவானா. அப்படியே கட் பண்ணா அந்த டோங்க சொன்னதை கேட்டுட்டு அங்க கஜானால இருக்க பொருள் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு போது அதுல நிறைய பொருள் இருக்கும், அதெல்லாம் மேஜிக் பவர் அதிகப்படுத்துறது தான். அங்க வித்தியாசமான ஒரு மேஜிக் பொருள் இருக்கும், அது ஒரு கோல்டன் பிரேஸ்லெட்டுங்க. அதை வச்சு நம்ம ஹீரோ வேற ஒரு வேர்ல்டுக்கே போகலாம், பேரலல் யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் மாதிரி இன்னொரு உலகத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஜுன் அங்க வருவானா. அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஆனா நீ ரொம்ப மோசமானவன்டா, குழந்தைய விட பயங்கரமா அடம்பிடிச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்கிடணும்னா வாங்கிடுற, இப்ப அவங்களோட கஜானால இருந்த பொருளையும் வாங்கிட்டியா, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இந்த ஸ்வாட புடி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்வாட பார்த்துட்டு ஜுன்னு வாயை பொழந்துருவான். டே இது பல மில்லியன்
மில்லியன் ஆண்டு பழமையான ஒரு ஸ்வாடாச்சாடா, இதே என்கிட்ட கொடுக்குறியா? அப்பனா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்ல அவங்க உள்ள காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க சேவியர் வருவாரு. அவரை பார்த்துட்டு இந்த ஜுன்னு, இவரு அந்த லீடர் இருக்க இடத்துல இவர் தானே பவர்ஃபுல்லான ஆளு, இவரு என்ன இங்க இருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ, இவர்கிட்ட இப்ப பவர் இல்ல, இவரோட பவரை நம்ம திருப்பி கொடுத்தாகணும், எப்படியாச்சும் கொடுத்தாகணும், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி நம்ம ஹீரோ மந்திர எழுத்துக்கள்லாம் போட்டு அவரோட பவரை திரும்பி வர்றதுக்காக நம்ம ஹீரோ ஏதோ மேஜிக் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. அப்பன்னு பார்த்து அந்த லீடரும் அந்த பழமை வாய்ந்த அந்த பெண்ணும் வந்து நிப்பாங்களா. அதை பார்த்துட்டு அந்த சேவியரு, ஏ லீடரு நீ இங்கேயா, என்ன உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவியர் கேட்க, அதுக்கு சேவியரும் நீங்க இல்லாத போது அந்த சமோசா தேவையில்லாத வேலை நிறைய பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சேவியரு, சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பழமை வாய்ந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த சேவியர்கிட்ட ரொம்ப உரிமையா பேசுறாங்க. பாத்தியாடா நீ தேவையில்லாம பண்ணனால இப்படி என்னென்ன ஆயிடுச்சு பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படி சொல்லிட்டு திட்ட. அதை கேட்டு சேவியரு, இப்ப என்ன நீ என்ன திட்டணுமா, நல்லா திட்டிக்கோ அப்படின்னு சேவியர் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நம்ம ஹீரோ, பேசினதெல்லாம் போதும், இப்ப நம்ம சேவியரோட பவரை திரும்ப கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேஜிக் பவரை போட, அப்ப நம்ம ஹீரோ சேவியரை பார்த்து சொல்லுவான், இப்ப நான் மேஜிக்கை போட போறேன், நீங்க உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த சக்தியை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம லீடரும் அந்த பொண்ணும் அந்த பவரை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரெடியா நிப்பாங்க. அதோட இந்த எபிசோடு இங்க முடியுதுங்க. இதுக்கப்புறம் சேவியரோட பவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.